ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கான சில முக்கியமான ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ் கல்ச்சர் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் கல்ச்சரில் பொதுவாகவே கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னா, நம்ம ஏன்ஷியன் தமிழ் கிங்டம்ஸோடைய போர்ட் சிட்டி என்னன்றது கேட்குறான். கேபிட்டல் சிட்டின்னு ஒன்று இருக்கு, போர்ட் சிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியணும், இப்போ பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்கள். பாண்டியர்களுடைய தலைநகரம் மதுரை, சேரர்களுடைய தலைநகரம் வஞ்சிமா நகர், வஞ்சி. சோழர்களுடைய தலைநகரம் என்ன அப்படின்னா உறையூர். இங்க நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். சங்ககாலம் கொஸ்டின் என்னன்னா, சங்ககால சோழர்கள், இந்த சங்கம் சோலாஸ் அப்படின்னு வந்தாலே ஓகே, அவங்களுடைய தலைநகர் என்னன்னா உறையூர் அப்படின்னு வரும். பிற்கால சோழர்கள் அப்படின்னு வந்தாதான் அவங்களுடைய தலைநகர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தஞ்சாவூரை சொல்லணும். பாயிண்ட் புரியுதா? இம்பீரியல் சோலாஸ், பிற்கால சோழ வம்சம், அவங்களுடைய தலைநகர் தான் தஞ்சாவூர். ராஜேந்திர சோழன் காலகட்டத்தில இருந்து அது கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரம். அப்போ சோழர்களுடைய தலைநகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே சங்க காலத்துல உறையூர், திருச்சி பக்கத்துல இருக்கு. கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழன் காலகட்டத்தில இருந்து அதுக்கப்புறமா ஓகே ராஜராஜ சோழன் காலகட்டம் வரைக்கும் அது தஞ்சாவூர் தான். சரி, ஓகே, ஃபைன். இப்போ நிறைய பேருக்கு சோழர்களுடைய போர்ட் அப்படின்னாலே நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஒண்ணு காவேரி பூம்பட்டினம், அதாவது புகார். ஓகே, புகார் தான் பூம்புகார் இல்லையா? பூம்புகார். இந்த பூம்புகாரை தான் நாம சோழர்களுடைய முக்கியமான போர்ட் சிட்டி அப்படின்னு சொல்றோம். வணிக தலைநகரம் போர்ட் சிட்டி. ஆனா பூம்புகார் மட்டும்தான் சோழர்கள் தானே? கிடையாது. பூம்புகாரை கழிச்சு இப்போ பூம்புகார் இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்கு இல்லையா? சோ பூம்புகார் தாண்டி பாண்டிச்சேரியில, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி, இந்த பாண்டிச்சேரியில அரிக்கமேடு அப்படின்னு ஒரு இடம் இருந்தது. அரிக்கமேடு, அரிக்கமேடு, அரிக்கமேடு. இந்த பாண்டிச்சேரியுடைய அரிக்கமேடு எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, இதுவும் சோழர்களுடைய ஓகே கோஸ்டல் போர்ட் சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரிக்கமேடு தான் அந்த காலகட்டத்திலேயே ஓகே ரோம்னு சொல்லக்கூடிய ஓகே ரோமன் எம்பையர் கூட ட்ரேட் வச்சுக்கிட்டதா சொல்றாங்க. ஓகே, என்ன மாதிரி ட்ரேடு அதிகமா இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ரோமாபுரியில இருந்து, அதாவது அந்த காலத்துல நம்ம ஆளுங்க ரோம்ல இருந்து ஆல்கஹால், ஓகே, அதாவது நம்ம சொல்லுவோம்ல சரக்குன்னு சொல்லுவோம். ஸோ ரோம்ல இருந்து ஆல்கஹாலை இம்போர்ட் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. ரோம் எங்கேயோ இருக்கு யூரோப்ல. ஸோ வேர்ல்ட்லயே பெஸ்ட் ஆல்கஹாலை சாப்பிடுவோம்னு சாப்பிட்டுருக்காங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கன்சியூமரிசம் அப்படின்றது சோழர்களை பொறுத்த வரைக்கும் கன்சியூமரிசம் எது பெஸ்டா இருக்கோ அதை நான் யூஸ் பண்ணுவேன். அப்போ இந்த ரோமன் எம்பையருடைய ரோமன் ஆம்போரே ஓகே அந்த மது கிண்ணங்கள் வந்து பார்க்கும்போது இங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ ரெண்டு சொல்லிட்டேன், ஒன்னு பூம்புகார், இன்னொன்னு பாண்டிச்சேரி. அதுக்கப்புறமும் ஒண்ணு இருக்கு, அது என்ன சார் அப்படின்னா, இதைத்தான் திருக்கடல் மல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுக்கு பேர் என்ன? திருக்கடல் மல்லை. திருக்கடல் மல்லை. இந்த திருக்கடல் மல்லை தான் இன்னைக்கு நீங்க மகாபலிபுரம் ஆர் மாமல்லபுரம் சொல்றீங்க. மகாபலிபுரம் அல்லது நம்ம மாமல்லபுரம்னு சொல்றோம்ல, மாமல்லபுரம். நீ என்கிட்ட கேட்க கூடாது சார், அப்போ இதெல்லாம் வந்து காஞ்சிபுரத்தை ஆண்ட பல்லவர்களுடைய போர்ட் சிட்டி தானே இது அப்படின்னா, சங்க காலத்துல சேர, சோழ, பாண்டியர்கள் தான் இருந்தாங்க, பல்லவர்கள் கிடையாது. அப்போ சங்க காலத்துல பல்லவர்களுடைய தலைநகர் காஞ்சிபுரமே சோழர்கள் கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. இதுதான் பாயிண்ட். அப்போ சோழர்களுடைய போர்ட் சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒண்ணு திருக்கடல் மல்லை, அதாவது மகாபலிபுரம். இன்னொன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன? ஓகே, அரிக்கமேடு. அண்ட் ஆல்சோ மூன்றாவது மிக முக்கியமானது பூம்புகார். சரியா?